Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 2 நடுக்கற்களை தனியார் கல்லூரி பேராசிரியர் அடங்கிய குழுவினர் கண்டறிந்தனர். திருப்பத்தூர் தனியார் கல்லூரி பேராசிரியர் பிரபு மற்றும் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையத்தை சேர்ந்தவர்கள் குரவர் வட்டம் பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு 2 நடுக்கற்களை கண்டுபிடித்தனர். ஒரு கல்லில் வீரர் ஒருவர் தன் வலது கையில் போர்வாளினை ஊன்றிய நிலையிலும், மற்றொரு கல்லில் வீரரின் வலது கையில் கட்டாரி என்ற ஆயுதத்தினை ஏந்தி ஆவேசமாக போரிடுவது போல் அமைந்துள்ளது. இது போன்ற வரலாற்று தடயங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கையாக உள்ளதாக பேராசிரியர் பிரபு தெரிவித்தார். உடன்கட்டை ஏறும் வழக்கமானது தமிழர்களுடைய பண்பாடு இல்லை. அது பிற்காலத்தில் படையெடுப்புகளின் வழியாக இங்கே உள்நுழைந்த ஒரு பண்பாடாகும். எவ்வாறு இருப்பினும் இது போன்ற வரலாற்று தடயங்களை மீட்டு பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் சீரான குடிநீர் கோரி காலிக்குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நக்கம்பாடி கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும், குடிநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யாத தண்ணீர் வழங்குவதால் நோய் தொற்று பரவுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத விடிய அரசின் உள்ளாட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் ஏராளமானோர் காலிக்குடங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் செந்துறை அரியலூர் சாலையில் மறியலிலும் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினர் கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,850 ரூபாய் வழங்குதல், இலவச மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வாக்குறுதியை நிறைவேற்று.